அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பேசுகின்ற பொழுது மனம் வேதனையிலும் விரக்தியிலும் வெறுப்பிலும் கோபத்தின் உச்சியிலும் இருந்து அல்லாடுகின்றது. நண்பர்களே, கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை மறக்க முடியாத சூழ்நிலையிலே 29 உயிர்களுக்கு மேலாக பலி கொடுத்த நிலையிலே இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கின்றது. இது ஏதோ ஒரு போரிலே வீரத்திலே பலியானது அல்ல, பலிதானம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இது தவறான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து நமக்கு ஆகாத விஷத்தை அருந்தி, தெரிந்தே விஷத்தை அருந்தி வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது வேதனைக்குரிய விஷயம். சரி, அது என்ன பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இயற்கையாக அரசாங்கத்தினுடைய மதுபான ஆலைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களிலே, மதுபானங்களிலே எத்தனால் என்ற ஸ்பிரிட் கலக்கப்படுகிறது. அதை வைத்து தயாரிக்கப்படுகிறது. எத்தனால் என்றால் இயற்கையான தாவரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய ஸ்பிரிட் ஆகும். எரிசாராயம் என்று சொல்வோம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலையிலே அந்த எரிசாராயம் ஃபேக்ட்ரி இருக்குது. கரும்பிலே இருந்து அந்த மொலாசஸிலிருந்து அந்த எரிசாராயம் தயாரிக்கப்படுகிறது. இது விலை உயர்ந்த ஒன்று. இது பல்வேறு பயன்பாட்டிற்கு, மக்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது எரிசாராயம். அதில் இந்த குடிப்பதற்காக, சாராயம் தயாரிப்பதற்காக, பீர் பிராந்தி போன்ற பொருட்கள் தயாரிப்பதற்காக அதையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த மதுபானம் மனிதருக்கு தேவையா தேவையில்லையா என்ற கேள்வியினை நாம் ஒரு பக்கம் வைத்து விடுவோம். ஆனால் இதனுடைய விளைவுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வோம். சரி, இன்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சியிலே உருவான கள்ளச்சாராயம், இந்த கள்ளச்சாராயம் எதனால் தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் மெத்தனாலால் தயாரிக்கப்படுகிறது. அப்போ எத்தனாலுக்கும் மெத்தனாலுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், மெத்தனால் என்பது ஒரு ரசாயனம், கெமிக்கல். இந்த கெமிக்கல் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரலிக் பிளாஸ்டிக், கிளாத்திங், பெயிண்டிங், அட்ஹீசிவ்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்குரிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், காருக்கெல்லாம் இதை ஃபியூலாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து ட்ரெஸ்ஸுக்காக க்ளோத்ஸ், டெரிகாட்டன், டெர்லின் போன்ற ட்ரெஸ் எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பெயிண்டிங், ஃப்ளைவுட், தின்னர், வார்னிஷ் இதெல்லாம் தயாரிப்பதற்காக தயாரிக்கப்படக்கூடியது தான் மெத்தனால். இந்த மெத்தனாலை இதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டியதை, இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டினுடைய தன்மை, போதை தன்மையை மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்காக சிலர் பயன்படுத்துகிறார்கள், சாராயமாக தயாரிக்கிறார்கள். அப்படி தயாரிக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய
பாதிப்பினை உருவாக்குகிறது. கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி, மரக்காண சம்பவம் சரி, இந்த மெத்தனாலால் உருவானது தான். இந்த மெத்தனால் எத்தனை குடும்பங்களினுடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறது. எத்தனை குடும்ப தலைவர்கள் யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அழிக்கப் போகிறது. ஏன்னா இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும். கண் குருடாகிவிடும், கைகால்கள் வேலை செய்ய முடியாது, உயிரோடு இருந்தும் வேஸ்ட் தான். இவர்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? குடித்தவர்களா, அல்லது குடித்தவர்களுக்கு இருந்த ஏழ்மை நிலையா, குடிக்க தேவையான பணம் இல்லாத நிலையா, அல்லது இதை தயாரித்தவர்களா, அல்லது இந்த தயாரிக்கிறதற்கு கள்ளச்சந்தையிலே இந்த மெத்தனால் சாதாரணமாக யாருக்கும் கிடைச்சிடாது. யார் யாரெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்கிறாங்களோ, இந்த பொருட்களை எல்லாம் பெயிண்டிங் இது போன்ற பொருட்களை எல்லாம் தயாரிக்கிறதுக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு லைசன்ஸ் மூலமாக வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தோடு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இப்போ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 100 ரூபான்னா அது 10 ரூபா. எத்தனால் 100 ரூபான்னா மெத்தனால் 10 ரூபா. இவங்க என்ன 50 ரூபா கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு அவங்களால லாபம் வருது என்பதற்காக வெளியே கொடுத்து அவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதனை மக்களுக்கு விநியோகம் செய்து முறை இத்தனை உயிர்கள் பலியாகிறது. இப்போ இது யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல குடிக்கிறவன், அவனுக்கு இருக்கிற வறுமை. ஏன்னா கடையில் போய் வாங்கினா 150-200 ரூபா போடணும் ஒரு குவார்ட்டருக்கு, இங்கே வாங்கினா 30 ரூபா வாங்கிக்கலாம். இது ஒன்று. அடுத்து என்ன நிலைமை, இது ஈஸியாக கிடைக்குது. இப்படி இல்லாத நிலையிலையும் எங்கே வேணாலும் வீட்டுக்கே சரக்கு வந்துடுது. இது இப்படிப்பட்ட நிலைகளில் தான் இவர்கள் ஏழை தொழிலாளர்கள், வசதி வாய்ப்பு குறைவானவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு அரசாங்கம், நான் யாரை குறை சொல்ல முடியும் என்றால், யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவரைத்தான் சொல்ல முடியும். இப்போ பொறுப்பில் இருந்து ஒரு அரசாங்கம், ஒரு அரசர் எதற்காக ஆட்சிக்கு வருகிறார்கள்? அவருடைய ஆட்சியிலே மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும், நல்ல முறையிலே வாழ வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியத்தோடு, மன ஆரோக்கியத்தோடு, செல்வ செழிப்போடு, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பாதுகாப்போடு, அனைத்து இயற்கை வளங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக உறவுகளோடு வாழ வேண்டும். அப்படி வாழ வைப்பதற்காகத்தான் அரசர்கள் இருந்தார்கள். அரசராட்சி போய் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய அரசரை தேர்ந்தெடுத்து ஆட்சியிலே அமர்த்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். இந்த முழு பொறுப்பை ஏற்று ஒரு முறை நடந்து முடிந்தது, அதிலே நாம் பாடம் கற்கவில்லை. அடுத்த முறையும் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை வராமல் தடுத்தே தீர்வேன் என்ற உறுதிமொழியை இந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும். ஏற்றதனை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்ததனை அதை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றி காட்ட வேண்டும். இது ரொம்ப சுலபங்க. எங்க யார் காய்ச்சறாங்க என்பது இந்த காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும். காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் தெரியும். அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது போன்றுதான் மக்கள் உணர்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது
ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால் இவர்கள் செயல் இழந்து இருக்கிறார்கள். அப்ப பிரச்சனை எங்க கடைசியா போய் நிக்குதுன்னா அரசர் மேலே தான் நிற்கிறது. இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக தமிழக அரசினையும் தமிழக அரசுக்கு பொறுப்பேற்று தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் மனது வைத்தால், நீங்கள் உண்மையிலேயே இந்த மக்களை காக்க வேண்டும் என்று நினைத்தால், அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்திலும் கொடுத்திருக்கிறார்கள், இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் உணர்ந்தால், தயவு செய்து இனி ஒரு நிகழ்வு இதுபோல தமிழகத்திலே நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை என்பதனை உணர்ந்து அதற்குரிய தக்க நடவடிக்கைகளை எடுங்கள். ஒருவர் இது மதுவிலக்கு அமலாக்கத்துறை என்பதனை உண்மையிலேயே மதுவிலக்கு அமலாக்கத்துறையாக மாற்றுங்கள். குடிப்பவர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு குடிப்பதனுடைய தீமைகளை நாம் புரிய வைக்க வேண்டும். விருப்பப்பட்டு குடிப்பவர்கள் பற்றி கவலை இல்லை, பணக்காரர்கள் குடிப்பதை பற்றி கவலை இல்லை. ஏழைகள் இதுபோல குடித்துவிட்டு கஷ்டப்படுவது பார்க்கின்றோம். அவர்கள் கஷ்டப்படக்கூடாது. இது ஏழைகளுடைய அரசாங்கம் என்று சொல்கின்றீர்கள். முதல்வர் அவர்களே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏழைகளுக்கு நல்ல அறிவுரை கூறுங்கள். குடிப்பதனுடைய தீமையை எடுத்து கூறுங்கள். அதற்கு ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஜமாபந்தி நடக்கின்றதல்லவா, அதுபோல மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை விளக்கக்கூடிய சொற்பொழிவுகளையும் அதற்குரிய காணொளி காட்சிகளையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நாங்கள் தேவைக்கு மேலே குடிக்க மாட்டோம், என்ன சொல்றது, வேற வழி, ஆசைப்பட்டாங்க, குடிச்சு பழகி போயிட்டாங்க. அதனால வருங்கால தலைமுறையாவது குடிக்க மாட்டோம் என்பதனை உறுதிமொழி ஏற்க வையுங்கள். அல்லது குடிப்பவர்களை நான் இனி குடிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை ஏற்று வையுங்கள். எங்கள் மருத்துவனை மூலமாக நாங்கள் நேரடியாக இதுவரைக்கும் 100க்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்திலே மருந்துகளை கொடுத்து குடிக்காத நிலையை அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதனையும் இந்த இடத்திலே கூறி, இது போன்ற ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்துங்கள். அது இந்த நாட்டையும் உங்களையும் உயர்த்தும். உங்களுடைய பெயர் புகழ் உங்கள் காலம் வரைக்கும் அதை தாண்டியும் நிற்கும். இனி ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நிலையிலே அந்த கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று உறுதியாக நம்பி உங்களுக்கு இதை மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். இதனை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.